வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்கோம் மல்டிபிள் ஃபோட்டோஸ் வச்சு ஒரு பர்த்டே வீடியோ வந்து எப்படி ஸ்பெஷலாக மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஃபோட்டோன்ற கேட்டகரியை செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ மேலே பிளாங்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே கேன்வாஷை செலக்ட் பண்ணி 9:16 ரேஷியோ கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. கீழே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டுன்னு இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு பேக்ரவுண்டை நீங்கள் எந்த கலர் ஆட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த கலரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு கலரை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா பிப்புன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கிராப்புன்ற ஆப்ஷன் வரும், அதை செலக்ட் பண்ணி 4:5 ரேஷியோ கொடுத்துக்கோங்க. உங்களோட ஃபோட்டோ கரெக்டாக உங்களுக்கு எந்த அளவுக்கு கிராப் பண்ணுமோ அந்த அளவுக்கு கரெக்டாக கிராப் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே பார்த்தீங்கன்னா மாஸ்க்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் அந்த பாக்ஸ் வந்துட்டு கரெக்டான சைஸ் நம்ம செலக்ட் பண்ண சைஸ் இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பார்டர் செட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஸோ பார்டர் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு ஒரு 6 இல்லைனா 7 வந்து கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி கீழேயும் கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பார்டரோட கலர்ஸ் வந்து என்ன வேணுமோ நீங்கள் அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது இவரோட சாய்ஸ் தான், அது கரெக்டாக வந்துட்டு பார்த்து செட் பண்ணிக்கோங்க. இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இந்த இமேஜை லைட்டாக ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். சைடாக நான் எப்படி செட் பண்ணியிருக்கிறனோ சேம் இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. கீழே கொஞ்சம் டவுன் பண்ணுறதா இருந்தாலையும் நீங்கள் டவுன் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மேலேயும் வந்து ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ அப்படியே பேக்கில் வந்துடுங்க. பேக்கில் வந்துட்டு பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு இமேஜுமே வந்துட்டு நம்ம சர்க்கிள் இமேஜையும் செலக்ட் பண்ணோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1 இமேஜை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு கீழே கிராப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி 1:1 ரேஷியோ கொடுத்துக்கோங்க. கரெக்டாக ஃபோட்டோ அதே மாதிரி தான் கிராப் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. கீழே அந்த மாஸ்க் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த கீழே பார்த்தீங்கன்னா அந்த தேர்டு சர்க்கிள் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த சர்க்கிளை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் கீழே பார்த்தீங்கன்னா அந்த இதை வந்துட்டு பார்டரை வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த சர்க்கிள் இமேஜை இந்த மாதிரி ஓரளவுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கனோ கரெக்டாக வந்துட்டு அந்த இமேஜை ஜூம் பண்ணி இந்த மாதிரி இமேஜுக்கு சென்டரில் செட் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். காப்பின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இதை வந்து இந்த இடத்துல செட் பண்ணுங்கள். அதோட சைஸை வேணும் அப்படின்னா லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு கீழே ரீப்ளஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் 1 இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே அந்த கிராப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி 1:1 ரேஷியோ அதில் உங்களுக்கு கரெக்டாக ஃபேஸ் கவர் ஆகிற மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு அந்த இமேஜை இன்னொரு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு அதோட சைஸை கம்மி பண்ணி இந்த மாதிரி சைடை வந்து செட் பண்ணுங்கள். ஸோ செட் பண்ணிட்டு அதே மாதிரி ரீப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ரீப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் 1 இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பேக்கில் வந்து பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஒரு ஃபோட்டோவை நம்ம ஆட் பண்ணோம். உங்களுக்கு பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்து நீங்கள் உங்களோட ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சுருக்க ஃபோட்டோவே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு அது உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ கரெக்டாக அந்த அளவுக்கு ஜூம் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் இந்த மாதிரி சைடாக வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு ஸ்டேச்சுரேஷன் அப்புறமா கான்ட்ராஸ்ட்டு பிரைட்னஸ் இதெல்லாம் உங்கள் ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதெல்லாம் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஃபோட்டோஸ் வந்துட்டு நம்ம கரெக்டாக ஆல்டர்னேஷன் பண்ணியாச்சு. மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன ஸ்டெப்பெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஹோம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. வீடியோன்ற கேட்டகரியை செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணி கடைசி எடிட் பண்ண ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே டியூரேஷன் எத்தனை செகண்ட் வேணுமோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிடுங்க. அதே மாதிரி இப்போ டெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஹாப்பின்னு வந்து டைப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஹாப்பின்றதை டைப் பண்ணிவிட்டு பக்கம் பார்த்தீங்கன்னா டபுள்இ ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபாண்ட்ஸ் வந்துட்டு என்ன ஃபாண்ட்ஸோ அதை உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ நீங்கள் அந்த ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு போல்டாக இருக்க ஒரு ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சைடாக வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேனோ அந்த மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அதை கீழே பார்த்தீங்கன்னா அதோட டியூரேஷன் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு கலர் மாற்றணும் அப்படின்னா இங்கே கீழே கலர்ஸுக்கும் மாற்றிக்கோங்க. அதே மாதிரி ஷேடோன்னு இருக்கும், ஷேடோவில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இப்போ செட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே எகைன் டெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். பர்த்டேன்னு வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ பர்த்டேன்னு டைப் பண்ணிட்டு டபுள் ஆப்ஷனை அந்த டபுள்இ ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து ஸ்டைலிஷான ஏதோ ஒரு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோட டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிட்டு அதோட சைஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அந்த பர்த்டேன்றதோட கம்மி பண்ணிவிட்டு அதுக்கு கீழே இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கிறனோ சேம் அந்த மாதிரி வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் அந்த டெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஏதாவது வந்துட்டு ஒரு 2 இல்லைனா 3 எமோஜிஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், அது யுவர் சாய்ஸ் தான். ஸோ ஏதோ ஒரு டெக்ஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அதோட சைஸை கம்மி பண்ணிக்கோங்க. எமோஜியோட சைஸை
கம்மி பண்ணி இதுக்குள்ளே இப்போ எப்படி நான் செட் பண்ணியிருக்கேனோ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி கரெக்டாக வந்துட்டு நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வீடியோ கேட்டகரியை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியலுமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுங்கள். கீழே வால்யூம் ஆப்ஷனில் ஃபுல் வால்யூமை மைனஸ் பண்ணிவிட்டு அப்படியே பிளண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷன் கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுத்துக்கோங்க. கீழே ஆடியோ ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு தேவையான மியூசிக்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சாங் கொடுக்கல, பிடிச்ச சாங்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் கம்ப்ளீட்டாக மேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் தேவையான குவாலிட்டியில் சேவ் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணிங்களோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.